பிந்திய இரவு என்பது நாம் அதிகமாக ரமதான் அல்லாத காலங்களில் தான் அலட்சியமாக இருக்கிறோம். ரமதான்லையாவது நாம் என்ன செய்கிறது, பிந்திய இரவை கொஞ்சம் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் சிலருடைய நோன்பை பார்த்தீங்கன்னா நோன்பு இருக்கும், ஆனால் சஹர் இருக்காது. நோன்பு நோட்பார்கள், ஆனால் சஹர் கிடையாது. இரவில் என்ன செய்கிறது, சாப்பிட்டு நீயத்து வச்சுட்டு இப்படியே தூங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஃபஜ்ரும் கூட கிடையாது. இப்படியெல்லாம் நோன்பு நோட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாரண்டா எப்படி விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் வயிறு முட்டை சாப்பிட்டு ஒன்றும் செய்யலாமல் குனிய மேலாமல் நிமிர மேலாமல் இப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. சஹாரை பொறுத்தவரையில் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறார்கள், அது ஒரு பரக்கத். தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா, அது ஒரு பரக்கத் என்று ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க. உண்மையில் அது அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஒரு அருள். அது அந்த அருள் என்னது, அவர் எதை ஒரு கொஞ்சம் பாலைத்தான் குடித்தாலும் அந்த அருள் அவருக்கு கிடைக்க தான் போகுது. கொஞ்சம் பாலைத்தான் குடிக்கு அல்லது ஒரு பேரித்த பழத்தை தான் சாப்பிட்றாரு என்று சொன்னாலும் அந்த அருள் அவருக்கு கிடைத்து விடுது. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சஹார் செஞ்ச மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன இறைச்சி இல்லை, உணவில் மீன் இல்லை, சஹார் செஞ்ச மாதிரி இல்லையாம் அவருக்கு. இப்படி தயிர் இல்லை, இப்படி பல இப்படி சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், சஹார்னா இப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஹாரில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹாருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் சொல்கின்ற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களை, பாவ மன்னிப்புக்கு மிக சிறந்த உன்னதமான உயர்ந்த நேரம் தான் பிந்திய அந்த சஹருடைய நேரம். சஹருடைய அந்த பிந்திய இரவு, அந்த இரவை நாம், அந்த பகுதியை நாம் பாவ மன்னிப்புக்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும். கொஞ்சம் நேரத்தை, அவ்வளவு சிறப்புக்குரியதாக அது இருக்கிறது. அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே,